ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பழைய சேனல் இன்னும் வரல, கைக்கு வரும். நானாக ஏதோ பண்ணி விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல, அது இல்லாதனால. சரி, என்னடா பண்ணுறதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை, வேண்டாம் வெறுப்பாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது? ஒரு மனுஷன் முன்னேறி வரலான்னு பல தடங்கள் வரும் தானே. எதாக இருந்தாலும் இந்த இந்த இதுன்னு இல்லை, எந்த ஒரு வேலைக்கு நம்ம அடி எடுத்து வச்சு முன்னாடி போகணும்னாலும் அதில் சில ட்ரகிள் இருந்து தான் இருக்கும். காலை தட்டி விட்டுட்டு தான் இருக்கும். சின்ன பில்லாக இருக்கலாம், அது கூட தட்டி விட்டு நமக்கு கீழே விலக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எல்லாம் கடந்து தான் போகணும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ஒரு மென்டாலிட்டியில் போட்டேன் அந்த வீடியோஸ்லாம். பழைய சேனல் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது, நல்லா தான் போயிருக்குது. பார்ப்போம், கிடைக்கும். அது ஒரு நானாக ஏதோ பண்ணியிருக்கிறேன், அது கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்ப்போம். மற்ற இது என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் சில என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொல்கிறேன். எல்லா பெண்களுக்கும் நான் தெரியும், எல்லாத்துக்கும் நான் அந்த பெரிய மேதாவின்னு நான் சொல்லலை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன் நான் அதை தெரிஞ்சாலுமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில இப்போ வர சின்ன படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியாதில்ல. அந்த இதுக்காக நான் இதை எடுத்து பண்ணலாமே, கொஞ்சம் சொல்லலாம். சொன்னோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, புரியாதவங்க புரியாமல் போய்க்கலாம். அது அவங்க விருப்பம். யாருக்கிட்டும் நான் சொல்கிறது இதே ஒரு பாயிண்ட். யாருக்கிட்டுமே யாராவது அன்பாக பேசுனாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பவே வேண்டாம். நான் அனுபவிச்சிட்டேன் அதில். அதனால் சொல்கிறேன். நான் யாராவது அன்பாக பேசி அவனை நான் பார்த்துக்கிறேன், குழந்தைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருவாங்க. அதுகளுக்கும் இல்லை, ஒரு மற்ற எதாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட பறிக்கிறதுக்கு தான் அன்பாக பார்த்துக்கிறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே சப்ப. ஆனால் மனசில் யாருமே உண்மையான ஒரு இருக்கிறவங்க வரமாட்டாங்க. அவங்க ஃபேமிலி ஏதோ போய்கிட்டு இருக்கு, அப்படி போய்கிட்டு இருப்பாங்க. அன்பு வைக்காதீங்க, யார் மேலேயும் அதிகமாக அன்பு வைக்காதீங்க. ஏன்னா அப்பா அம்மா மேலேயாகட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யார் மேலேயும் அதிகமாக அன்பு வச்சிங்கன்னா அது நமக்கு டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அது வேதனை கொடுக்கும். அது பிரிஞ்சு போகிறப்ப, அந்த அன்பாக இருக்கிறது பிரிஞ்சு போகிறப்ப எவ்வளோ வலிக்கும் தெரியுங்களா? ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும், வெளியே சொல்ல மாட்டாங்க, இருப்பாங்க. நான் சரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்கா சொல்கிறேன். நிறைய சொல்லியிருக்கலாம். அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாய்க்குட்டியே வளர்த்துறோம், ரொம்ப செல்லமாக அன்பாக வச்சுருப்போம், கூட கூட்டிகிட்டு போவோம், வருவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அது இறந்துரும், இல்லைன்னு என்கிட்ட அது ஓடிடும். அந்த மாதிரி இருக்கப்போ எவ்வளோ வேதனைப்படுறோம். அதே மாதிரி தான் எல்லாமே கேஷுவலாக எடுத்துகிட்டு கண்டுக்காமல் நம்ம வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி போய்க்கோமே தவிர, எந்த ஒரு காரணத்துக்கிட்டும் யாருக்கிட்டும் அன்புக்காக உங்கள் மைண்டை கெடுத்துக்க வேண்டாம். அவ்வளோதான் சொல்லுவேன் நான். சில கருத்துக்கள்லாம் இருக்குது. நான் நிறைய ட்ரகிள் பட்டு தான் எங்கள் பொண்ணை நான் படிக்க வச்சேன். எங்கள் பொண்ணும் MBA வரைக்கும் படிச்சுட்டு சென்னையில் வேலை பார்க்குறாங்க. நான் அடுத்த வீடியோவில் அந்த இதை சொல்கிறேன். பாய்.